நிம்ரோத். இந்த பாபேல் அப்படின்ற இடத்துக்கு ராஜா வந்தது இந்த நிம்ரோத் தான். இங்க ஒரு பில்டிங் கட்டுறாங்க, பில்டிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க. எப்படிப்பட்ட பில்டிங் அப்படின்னா வானத்து அளவு சிகரமுள்ள கோபுரம். ஒரு பெரிய கோபுரத்தை இவன் கட்டுறான். இந்த கோபுரத்தை கட்டி இதை பார்க்கறதுக்கு தேவன் இறங்கி வராரு. ஏன் இந்த கோபுரத்தை கட்டும் பொழுது தேவன் இறங்கி வரணும்? நாம் சிதறி போக கூடாது. அவனுடைய நோக்கம். தேவன் என்ன சொன்னாரு? நீங்க பூமி எங்கும் போய் பலுகி பெருகுங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றான். நாங்க எங்கேயும் போக மாட்டோம், ஒரே இடத்துல இருப்போம். நமக்கு ஒரு பேர் உண்டாகும்படி நோக்கம் பாருங்க. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு ஒரு பேர் உண்டாகும்படி, என் பேர் நிலை நிற்கணும். அதுக்கு சாமிக்கு ஒரு கோயில் கட்டுறேன், என் பேர் நிலை நிற்கணும். மூணாவது, ஒரு புதிய மார்க்கத்தை தொடங்க வேண்டும். யெகோவா தேவனை விட்டுட்டு வேற ஒரு தேவனை தொடங்கணும். என்ன கோவம் அப்படின்னா, தேவன் நல்ல ஏதேன் தோட்டத்திலிருந்து எங்க முற்பிதாக்களை துரத்தி விட்டுட்டாரு. அவர் என்ன என்ன துரத்துறது? நான் ஒரு புதுசா ஒரு தெய்வத்தை உண்டாக்க போறேன், தேவனை எனக்கு கீழ்ப்படிய பண்ண போறேன். அதனால பாபேல் அப்படின்ற ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினானாமா. இந்த ஒரே இடத்துல இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை சொல்லி தேவனுக்கு விரோதமா ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி, இந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் தான் ஜோசியம், நாள் பார்க்கறது. அதாவது இவன் இந்த பாபேல் கோபுரத்தை உருவாக்கும் போது வானத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்ட அளவுக்கு இவன் மந்திர காரியங்கள்லாம் இவனுக்கு பிசாசு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் தான் நாலு ஜோசியம் எல்லாம் பார்த்து செய்வனை மந்திரங்கள் பில்லிசுலாம் செய்கிறாங்க பாருங்க. இது உருவான இடம் எது அப்படின்னா இந்த பாபேல். இவன் கட்டின இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்லேருந்து செதறி போனவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் அதே மாதிரி பில்டிங்கை கட்டினாங்க. இந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் கோயில் இருக்கும். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் கடவுளை தனக்கு கீழ்ப்படுத்தி தனக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு மதம் தான் இந்த நிம்ரோத்தை குறித்து பாபேல் அப்படின்ற ஒரு கோபுரம். தேவன் இந்த கோபுரம் பார்க்கறதுக்கு இறங்கி வந்தாராமா. இறங்கி வந்து இவங்க தவறான வழியில் செயல்படுறாங்க, தவறான காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு பாஷைகளை தாறுமாறாக்கினார். தாறுமாறாக்கி உலகம் ஃபுல்லாக அவங்கள போக வச்சு, உலகம் ஃபுல்லாக போன மக்கள் அங்கேயும் யெகோவா தேவனை வணங்காம, நோவா சொல்லி கொடுத்த தேவனை வணங்காம, நிம்ரோத் எந்த தேவனை வணங்கினானோ அந்த தேவனை வணங்கினார்கள். ஜோசியம் பார்த்தார்கள், நாள் பார்த்தார்கள், செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டாங்க, எல்லாம் பண்ணி தேவனை விட்டு விலகி போனார்கள். இவன் கட்டின இந்த பெரிய கோபுரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கேட் ஆஃப் காட், கடவுளுடைய வாசல் அப்படின்னு அர்த்தம். தேவன் ஏதேன் தோட்டத்தை அந்த வாசல் அடைச்சாரு. இப்ப கடவுள் இறங்கி எங்க கூட வாசம் பண்றதுக்கு வேற வாசல் இல்லை, அதனால நான் பெரிய வாசல் கட்ட போறேன் அப்படின்னு பெரிய வாசல் கட்டினதுக்கு கேட் ஆஃப் காட் அப்படின்னு பேரு. பாபேல்ன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா குழப்பம், கன்ஃபியூஸ் அப்படின்னு பேரு. பேர் தேடிட்டு இருந்தல, உனக்கு ஒரு பேர் வேறும்னு நினைக்கிறல்ல, வானத்தளவு பில்டிங் கட்டி உன்னை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த, அதுக்கு நான் ஒரு பேர் தரேன், குழப்பம்னு வச்சுக்க. அதனால அந்த இடத்துக்கு பாபேல் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது.